ஸ்பெசிஃபிக்கான டெசிஷன் சச்சஸ் இப்போ உங்களுக்கு மணியோட நீட் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட பிளான் ஃப்யூச்சர் பிளான் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது, யாராலையும் வந்து அதை டிசைட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யாரோட லெசன்ஸ்லேருந்தோ யாரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தோ லேர்ன் பண்ண முடியாது. பட் ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் சச்சஸ் அவங்க எப்படி வந்து பிஹேவ் பண்ணாங்க ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்க நேரத்தில், ஒரு ஃபெயிலியர் இருக்க நேரத்தில், இல்லைன்னா ஒரு கஸ்டமர் ஆங்க்ரியான கஸ்டமர்கிட்ட அவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்க இப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புக்கில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக, சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக, இல்லை மணியோட நல்லா ஹேண்டில் பண்ண தெரியணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்மளோட பிஹேவியர்ஸை சேஞ்ச் பண்ணிட்டா போதும் அப்படின்னு அவர் சொல்கிறார். பிஹேவியர் வந்து நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நாட் ஈவன் யுவர் செல்ஃப். இப்போது ஒருத்தவங்க பணக்காரங்களா இருக்காங்க, அவங்க காஸ்ட்லியான கார் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய காசு வச்சுருக்காங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அவங்க அந்த காரை வந்து கடனுக்கு கூட வாங்கியிருக்கலாம். ஒருத்தவங்கள்ட்ட நிறைய காசு இருக்குது, பட் அவங்க கார் வந்து நார்மலான மாருதியாக கூட இருக்கலாம். அதுக்கு காரணம் வந்து அவருக்கு வந்து அது டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் எனக்கு தேவை, அதுக்கு மேலே எனக்கு அதில் நீட் இல்லை, ஸோ ஐ எம் ஓகே வித் திஸ் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கார். ஸோ யாரையும் வந்து அவங்க வச்சுருக்க பொருளை வச்சு ஃபஸ்ட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க. அப்புறம் இப்போ ஒருத்தவங்க ரிச்சாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க வந்து ராத்திரியும் பகலுமா வேலை பண்ணி அப்படி தான் ரிச்சாக இருக்காங்க அப்படின்ற அவசியம் இல்லை. அவங்க தலைமுறையாக கூட ரிச்சாக இருக்கலாம், அதனால் வந்து அந்த பையன் இப்போ ரிச்சாக இருக்கலாம். ஒருத்தன் புவராக இருக்கான் அப்படின்றதுனால அவன் வந்து எப்பப்போ டெய்லியும் தூங்கிட்டே இருப்பான், அதனால தான் அவன் புவராக இருக்கான் அப்படின்ற அர்த்தமும் கிடையாது. அவங்க வந்து அவனோட நீட்ஸ், அவனோட தேவை வந்து நிறைய இருந்திருக்கலாம். ஸோ அவன் எவ்வளோ மணி சம்பாதிச்சாலும் வந்து அதை வந்து அவனால் ஃபுல்லாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. அண்ட் வி ஆல்சோ ஷுடன்ட் ஜட்ஜ் ஆர் செல்ஃப் அப்படின்ற பாயிண்ட்டும் நம்ம சொன்னோம். அதுனா என்ன, இப்போ உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு சுற்றி இருக்க சூழ்நிலை கூட அப்படி இருக்கலாம், உங்களோட டைம் கூட உங்களுக்கு லக் வராமல் இருந்திருக்கலாம். ஸோ நீங்களும் உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபெயிலியர் என்னன்றதை பாருங்களே தவிர பட் அதில் வந்து உடஞ்சி போய் உட்காராதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பி ஆப்டிமிஸ்ட். நெக்ஸ்ட் பிஹேவியர். ஆப்டிமிஸ்ட் அப்படின்றவங்க எப்பயுமே பாசிட்டிவ் தான் நடக்கும், எப்பயுமே நான் பாசிட்டிவ் தான் யோசிப்பேன் அப்படின்றவங்க கிடையாது. நெகட்டிவாக ஒன்று நடந்தாலும் அதிலேருந்து மீண்டு அதில் என்ன பாசிட்டிவ் இருக்கோ அதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் ஆப்டிமிஸ்ட். ஸோ எல்லா இடத்துலையுமே லக்கும் நடக்கும், ரிஸ்க்கும் நடக்கும். பட் எப்போ என்ன எந்த ரூபத்தில் இந்த லக் ஒரு ரிஸ்க் வரும் அப்படின்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ நம்ம எந்த ஒரு பிளான் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து நம்மளோட ரெப்புடேஷன், நம்மளோட டைம், நம்மளோட ஃபேமிலிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி யோசித்து தான் நம்ம அந்த பிளானை டிசைட் பண்ணோம். போதும் அப்படின்ற மனப்பான்மையும் இதுதான் என்னோட லட்சியம் அப்படின்றதையும் தெளிவாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு போதுன்ற மனப்பான்மை ஏன் வேணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது எனக்கு ஒரு சின்ன வீடு வேணும்னு யோசிப்போம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கார் வேணும்னு யோசிப்போம். எல்லாம் நமக்கு ப்ராப்பராக கிடச்சதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பீச் ஹவுஸ் மாதிரி ஒரு ஹவுஸ் இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ இப்போ என்ன ஆகுது, நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து நமக்கு வந்து தேவை அப்படின்றத தாண்டி நமக்கு பேராசை வர ஆரம்பிச்சிடும். பேராசை வந்துச்சு அப்படின்னா நம்ம தப்பு செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு போதுன்ற மனப்பான்மை கண்டிப்பாக தேவை. அப்படி நம்ம கோல் இது தான் அப்படின்றத நம்ம கிளியராக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்னென்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஆகும். காம்பவுண்டிங் அப்படின்னா என்ன, இப்போ நீங்கள் ஒரு ரூபாவாக வந்து ஒரு 10 வருஷமாக நீங்கள் சேவ் பண்ணி அதில் வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே குட்டி போட்டு வருது அப்படின்னா, அது நீங்கள் 10 இயர்ஸாக சேவ் பண்ணுறப்போ வந்து வர அமௌண்ட்டும் 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணுறப்போ வர அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் ஏர்லியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே திருப்பி நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி ஓடுற மாதிரி இருக்கும் நீங்கள் கோல் சேஞ்ச் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு சாரீ பிஸ்னஸோ என்னவோ நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் ப்ராப்பரான ப்ராஃபிட் வரல, நான் மறுபடியும் இன்னொரு பிஸ்னஸ் செய்ய போகிறேன்னா நீங்கள் மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும். உங்கள் டேஸ் வேஸ்ட்டாக போய்டும், உங்கள் டைம் வேஸ்ட்டாக போய்டும். ஸோ உங்கள் கோல் என்ன அப்படின்றத தெளிவாக முடிவு எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் அதை சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாரு.
சக்ஸஸ் அப்படின்றது வந்து ஒரு டெய்ல் ஈவெண்ட் அப்படின்னு தான் சொல்கிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஒரு இன்வெஸ்டர் இருக்கார். அவர் வந்து ஏர்லி ஏஜஸில் வந்து நிறைய பிக்சர்ஸ் வாங்கிட்டாராம். நிறைய பிக்சர்ஸ், நிறைய ஆர்ட்ஸை வாங்கி நிறைய இதுக்கு காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டார். பட் அதில் வந்து அவருக்கு வந்து பிகாசோ ஆர்ட் இந்த மாதிரி ஃபேமஸான ஒரு 2-3 ஆர்ட் இருந்தது. அந்த 2-3 ஆர்ட்ஸும் அவர் சேல் பண்ணுறப்போ அது மில்லியன் அமௌண்ட்ஸ் வந்து அவருக்கு ப்ராஃபிட்டாக கொடுத்தது. ஸோ இதில் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் விற்றதுனால அவருக்கு வந்து அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கல. அந்த டெய்ல் ஆஃப் ஈவெண்ட் மேஜராக 1-2 இது வந்து அவ்வளோ ஹியூஜ் சம் ஆஃப் அமௌண்ட்டில் அவர் விற்றதுனால தான் அவருக்கு வந்து பயங்கரமான ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணிகிட்டே இருக்கணும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஏதோ ஒரு இது வந்து அப்படியே மிராக்கிள் ஹேப்பன் ஆகி அது வந்து உங்களுக்கு மேஜர் சக்ஸஸாக உங்களை மேலே தூக்கி போய் நிறுத்தும் அப்படின்னு சொல்ல வராரு. அதே நேரத்திலே வந்து இப்போது ஒரு கம்பெனி அமேசான் இருக்குது அப்படின்னா, அமேசானுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது, ப்ரைம் இருக்குது, அப்புறம் புக் கிண்டல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் லாஸ் ஆகலாம், மேஜர் லாஸாக கூட இருக்கலாம். பட் அதை சரி கட்டுறதுக்கு வந்து அவருக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து சூப்பர் ப்ராஃபிட் லீட் பண்ணுது. அப்போ அவர் புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அதுக்குன்னு நீங்கள் வந்து ஃபெயிலியரை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. வெல்த் வெர்சஸ் ரிச், இதில் என்ன பிஹேவியர் சொல்கிறாருன்னா, பணத்தை வந்து எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம், ஆனால் அதை எப்படி நம்ம வச்சுக்கிறோன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரிச் பர்சன் வந்து பணம் நிறைய சம்பாதிப்பாங்க, அதே நேரத்தில் நிறைய செலவு பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரிச் அப்படின்றத மற்றவங்களுக்கு காட்டணும். ஸோ அதனால் அவங்க எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் தான் வாங்குவாங்க. ஆனால் வெல்த்தி பர்சன் அப்படின்றது அப்படி கிடையாது. அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் அளவாக செலவு பண்ணுவாங்க. அதுதான் ரிச்சுக்கும் வெல்த்துக்கும் உள்ள வித்தியாசம். வெல்த்தி பர்சனுக்கு வந்து பணத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது தெரியும். நம்ம செலவு பண்ணுறப்போ இது நமக்கு தேவையா இல்லை மற்றவங்களுக்காக நம்ம இதை செலவு பண்ணுறோமா அப்படின்றத யோசித்து நம்ம செலவு பண்ணாவே நம்ம வந்து பணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இம்பார்ட்டண்ட்டான பிஹேவியர் வந்து சேவிங்ஸ். அதுக்கு முதல்ல ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன அவசியமோ அதில் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுமே தவிர எதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கோ அதிலெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் மற்றவங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இதை நான் வந்து வாங்கினா அது எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஸோ மற்றவங்க பார்க்குறப்போ வந்து என்னை வந்து பெருமையாக நினைப்பாங்க அப்படின்றதுனால ஸ்பெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு மெட்டீரியலில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசியில் வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும், காசு இருக்காது அப்படின்றது தெளிவாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் அட் த சேம் டைம் சேவ் பண்ணுறப்போ வந்து எனக்கு இந்த ரீசனுக்காக நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சேவ் பண்ணாதீங்க. சேவ் விதவுட் எனி ரீசன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இப்போ ஒரு சின்ன பையனாக இருந்தால் வந்து அவன் எதுக்காக சேவ் பண்ணுவான், ஒரு டாய்ஸ் வாங்கணும்னு சேவ் பண்ணுவான். இதே ஒரு பெரியவங்களாக இருந்தால் எனக்கு கார் வாங்கணும் அதனால நான் சேவ் பண்ணுவேன். அப்படி ஒரு காரணமே இல்லாமல் சேவ் பண்ணுங்கள். எனக்கு இந்த காரணம்னு சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையிலையோ இல்லை நம்ம பிளான்லேயோ எங்கே வேணால் என்ன ரிஸ்க் வேணால் வரலாம். இந்த சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து அந்த இடத்துல வந்து அதை வந்து ஈடு கட்டுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா நீங்கள் ஒரு ரீசனே இல்லாமல் சேவ் பண்ணாதான் அது யூஸ் ஆகும்னு சொல்கிறாரு. உண்மையான பணக்காரன் யார், உண்மையான சந்தோஷமாக இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தோங்க. யார் ஒருத்தவங்களுக்கு அவங்க டைம் மேலே அவங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்குது அவங்க தான் வந்து உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு இந்த நேரத்தில் இதை செய்யணும்னு தோணுது, இவங்களோட இருக்கணும்னு தோணுது, நான் இருக்கேன், இதை செய்யணும்னு தோணுது, இதை நான் செய்கிறேன் அப்படின்னு யார் ஒருத்தவங்களுக்கு அவங்க டைம் மேலே ஃப்ரீடம் கிடைக்குதோ அவங்க தான் வந்து இருக்கிறதுலே ஹாப்பியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த காலத்தில் பாருங்களேன், அப்போல்லாம் வந்து ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த 8 or 9 hours ஒர்க் மட்டும்தான். அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க, அந்த டூல்ஸை வச்சு வேலை செய்வாங்க, வீட்டுக்கு வந்து ஃபேமிலியோட மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இந்த காலத்தில் வந்து ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாருமே மென்டல் ஒர்க். ஸோ நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நம்ம சமையல் பண்ணிகிட்ருக்கப்பையோ இல்லை துணி மடிச்சிட்ருக்கப்பையோ மறுபடியும் அந்த வேலையை பற்றி யோசிப்போம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆப்ஷனை இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ அதை தான் யோசிப்போம். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் 24/7 ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச வேலை கூட ஒரு கட்டத்தில் நமக்கு டைம் மேலே கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா பிடிக்காமல் போயிடும். சேவிங்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம
டைம் மேலே கண்ட்ரோல் எடுத்துக்கலாம், நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கன்க்ளூஷன் வந்து எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, யார் ஒருத்தவங்க வந்து அவங்க நைட்டை வந்து பீஸ்ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மேன் ஆர் ஹாப்பி மேன் ஆர் வெல்தி மேன், என்ன வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி வந்து ஓடுங்க அப்படின்னு சொல்கிறாரு.